தமிழ் மற்றும் தமிழர் நிலம் சார்ந்த செய்திகளை மாவட்டம் வாரியாக தொகுத்து வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்கிறேன். குரங்கணி தீ விபத்து நிகழ்ந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைந்ததை அடுத்து இறந்தவர்களின் உறவினர்கள் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். தேனி மாவட்டம் குரங்கணி மலைப்பகுதியில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி சென்னை ஈரோடு திருப்பூரைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மலையேற்ற பயிற்சிக்காக சென்றபோது திடீரென காட்டுத்தீ பரவியது. இதில் 23 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இந்த விபத்து நிகழ்ந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைந்ததை அடுத்து குரங்கணி டாப் ஸ்டேஷன் மற்றும் கொழுக்குமலை பகுதிகளில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் இன்று அஞ்சலி செலுத்தினர். இலங்கை கடற்படையை கண்டித்து நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இலங்கை சிறையில் உள்ள 19 தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அண்மையில் பறிமுதல் செய்யப்பட்ட 5 படகுகளை மீட்க வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி நாளை முதல் வேலைநிறுத்தம் செய்வது என முடிவு செய்யப்பட்டது. மேலும் நாளை மறுநாள் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குன்னூர் பகுதியில் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படாததை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரை அடுத்த யமகுண்டு கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மின்சாரம், தொகுப்பு வீடுகள், சாலை, கழிப்பிட வசதி, பேருந்து வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் முறையாக செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் லால்குடி அருகே நடைபெற்று வரும் சுரங்கப் பணியை நிறுத்தாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மேலவாழடி புதுக்குடி செல்லும் வழியில் ரயில்வே கேட் கீழ்ப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டால் அதன் வழியாக வாகனங்கள் செல்ல முடியாது என கூறி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பணியை நிறுத்தாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மதுரையில் காப்பீட்டு நிறுவனத்தின் மேற்கூரையை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை காளவாசல் பகுதியைச் சேர்ந்த சர்க்குணதாஸ் சாலமன் என்பவர் தனியார் காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் மையத்தை நடத்தி வருகிறார். இந்த மையத்தின் மேற்கூரையை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் 40,000 ரூபாய் பணம், கணினி, சிசிடிவி கேமரா உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் யுனைடெட் பிசினஸ் சர்க்கிள் என்ற அமைப்பு சார்பில் மாணவர்களுக்கான தொழில் முனைவோர் மாநாடு நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்கள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும், தமிழகத்தில் எது மாதிரியான தொழில் வாய்ப்புகள் உள்ளன என்பது குறித்தும், தொழில் தொடங்கும் மாணவர்களுக்கு உள்ள சவால்கள் உள்ளிட்டவை குறித்தும் மாநாட்டில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையில் சரக்கு வாகனங்கள் செல்ல விதிக்கப்பட்ட நேர நிர்ணயத்தை தளர்த்த கோரி வாகன ஓட்டிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க திம்பம் மலைப்பாதையில் மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காய்கறிகள் ஏற்றிச் செல்லும் வேன்கள் மற்றும் சரக்கு ஆட்டோக்கள் ஆகியவை இரவு 9 மணி வரை மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர நிர்ணயத்தை மாற்றி அமைக்க வலியுறுத்தி வாகன ஓட்டிகள் சோதனை சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்க முயன்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வடசேரி அண்ணா விளையாட்டு மைதானம் முன்பாக 2 பேர் சந்தேகத்திற்கு இடமான வகையில் கையில் பையுடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை அழைத்து விசாரணை நடத்திய போலீசார் அவர்கள் வைத்திருந்த பையை வாங்கி சோதனை நடத்தினர். அப்போது பையில் 2.25 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கழிவுப் பொருட்கள் தமிழக எல்லைப் பகுதிகளில் கொட்டப்படுவது குறித்து முறையான விசாரணை நடத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ள புளியரை சோதனைச் சாவடி வழியாக கேரளாவில் இருந்து மருத்துவக் கழிவு, கோழிக்கழிவு உள்ளிட்ட பல்வேறு கழிவுப் பொருட்கள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு தமிழக பகுதிகளில் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக இல்லாததும், குறைவான காவலர்கள் மட்டுமே சோதனைச் சாவடியில் பணியில் உள்ளதுமே இதுபோன்ற குற்றச்சம்பவங்களுக்கு காரணமாக உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
முத்ரா திட்டத்தின் மூலமாக கடன் உதவி பெற திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான பெண்கள் குவிந்தனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முத்ரா கடன் உதவி பெற திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமானோர் குவிந்தனர். இதையடுத்து அவர்களை தடுத்து நிறுத்திய காவலர்கள் கடன் உதவி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மனு பெட்டியில் போட அறிவுறுத்தி திருப்பி அனுப்பினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ரயில்வே கிராசிங் தடுப்புச் சுவரை அகற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி அருகே உள்ள கீழப்பச்சேரி, மேலப்பச்சேரி, கிராம்பட்டி ஆகிய கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களுக்கு அருகே மதுரை தேனி நெடுஞ்சாலையில் கருமாத்தூர் அருளாண்டவர் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் இருந்து கீழப்பச்சேரி, மேலப்பச்சேரி, கிராம்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் பாதையின் குறுக்கே மதுரை போடி அகல ரயில் பாதை உள்ளது. இங்குள்ள ரயில்வே கிராசிங்கில் தடுப்புச் சுவர் கட்டப்பட்டுள்ளதால் கல்லூரியில் இருந்து கிராமங்களுக்கு செல்ல 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். எனவே ரயில்வே கிராசிங்கில் கட்டப்பட்டுள்ள தடுப்புச் சுவரை அகற்ற வேண்டும் என கோரி கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தருமபுரியில் அதிகாரி திட்டியதால் மனம் உடைந்து நகராட்சி துப்புரவு ஊழியர் ஒருவர் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றார். தருமபுரி பிடமனேரி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளாக நகராட்சி துப்புரவு தொழிலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரை வடிவேல் என்ற நகராட்சி அதிகாரி பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் பணி செய்ய மேல் அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்று வருமாறும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த வடிவேல் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அம்பத்தூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சென்னை அம்பத்தூர் அடுத்த மேனாம்பேடு பகுதியில் புதிதாக அரசு மதுபான கடை ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகே இந்த கடை அமைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கடையை அகற்ற வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். வந்தவாசி அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த புள்ளிமானை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த காவிரிப்பாக்கம் கிராமத்தில் 30 அடி ஆழ விவசாய கிணறு ஒன்று உள்ளது. இக்கிணற்றில் தண்ணீர் குடிக்க முயன்ற புள்ளிமான் ஒன்று கால் தவறி கிணற்றில் விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் புள்ளிமானை பத்திரமாக மீட்டனர். சென்னை வளசரவாக்கத்தில் மகனை கத்தியால் குத்தி கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்தனர். வளசரவாக்கம் செந்தமிழ் நகரை சேர்ந்த சக்திவேலின் மகன் சதீஷ் இன்று காலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது சதீஷை சக்திவேல் கத்தியால் சராமாரியாக குத்தினார். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சதீஷின் நடத்தை மீதான சந்தேகத்தால் அவரை சக்திவேல் கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தடுக்க முயன்ற மனைவியையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தி உள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சக்திவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு வந்த பிரான்ஸ் நாட்டவரை 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்ட மத்திய அரசிற்கு உலக தமிழர் பேரமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதி அந்தோனி ருஸ்வேல் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றிற்காக வந்தார். அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவு நகலை கொடுத்தனர். இதையடுத்து புதுச்சேரியில் உள்ள தூதரகத்திற்கு அவர் கிளம்பிச் சென்றார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். மன்னார்குடி கீழ விழல்கார தெருவைச் சேர்ந்த அசோக்குமார் கடந்த சில தினங்களாக மது குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கர்த்தநாதபுரம் பாமணி ஆற்றில் அசோக்குமார் உடல் முழுவதுமாக பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். இதுகுறித்து அசோக்குமாரின் தந்தை அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள நத்தம் கருப்பூர் சாலை பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். கடந்த 2004ஆம் ஆண்டு இந்த சாலை புதுப்பிக்கப்பட்டதாகவும் அதன் பின் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த சாலை புனரமைக்கப்படாமல் சேதமடைந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் திருப்பனந்தாள் சாலையில் போராட்டம் நடத்தினர். போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் திரும்பப் பெறப்பட்டது.
சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 36 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அனகாபுத்தூர் விநாயகா நகர் பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது குழந்தையை காண சென்றுள்ளார். மருத்துவமனைக்கு சென்ற அலெக்ஸ் மறுநாள் காலை மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்பியபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் வீட்டில் சென்று பார்த்தபோது 36 சவரன் அளவிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து அலெக்ஸ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குவைத் நாட்டிற்கு வீட்டு வேலை செய்ய சென்று அங்கு சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ள தங்கள் தாயை மீட்டு தரக்கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் 2 பெண் குழந்தைகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடம்பன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த லிங்கமுத்து என்ற பெண்மணிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். குடும்ப வறுமை காரணமாக வீட்டு வேலை செய்வதற்காக 4 மாதங்களுக்கு முன்பு குவைத் சென்ற லிங்கமுத்து 15 நாட்களுக்கு முன்பு குவைத்தில் இருந்து தனது குழந்தைகளிடம் பேசியுள்ளார். குவைத்தில் தான் கொத்தடிமை போல நடத்தப்படுவதாகவும் தினமும் சித்திரவதைக்கு உள்ளாகி வருவதாகவும் கூறிய லிங்கமுத்து தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி அழுதுள்ளார். இதனால் பதற்றம் அடைந்துள்ள லிங்கமுத்துவின் குடும்பத்தினர் அவரது மகள்களான மனோரஞ்சனி மற்றும் சிவரஞ்சனி ஆகியோருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். குவைத்தில் சிக்கிக் கொண்டுள்ள தங்கள் தாயை காப்பாற்றுமாறு 2 குழந்தைகளும் கதறி அழுதது பரிதாபமாக இருந்தது. இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் குவைத்தில் சிக்கிக் கொண்டுள்ள லிங்கமுத்துவை மீட்க அங்குள்ள இந்திய தூதரகம் மூலமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். சென்னையில் காவல் அதிகாரிகளை போல் நடித்து இளைஞரிடம் 97 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை 7 கிணறு பகுதியில் உள்ள நிதி நிறுவனத்தில் பணியாற்றும் கோபிநாத் என்பவர் 97 லட்சம் ரூபாய் பணத்துடன் இன்று மாநகர பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது கீழ்ப்பாக்கம் பகுதியில் பேருந்தை வழிமறித்த காவல் உடை அணிந்த 3 பேர் கோபிநாத்தை கைது செய்து தங்களது காரில் அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் அவர் வைத்திருந்த 97 லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்ட அந்த நபர்கள் அவரை வண்டலூர் அருகே இறக்கிவிட்டு தப்பி சென்று விட்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 7 கிணறு பகுதியைச் சேர்ந்த சகாபுதீன், முகமது ஆகியோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடல்நலம் குன்றிய மாற்றுத்திறனாளி மகளை கருணை கொலை செய்ய கோரி அவரது தாய் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த மருதப்பன் ராஜேஸ்வரி தம்பதியரின் மகள் கோகிலா. மாற்றுத்திறனாளியான இவர் மன வளர்ச்சி குன்றிய நிலையில் கடந்த 21 ஆண்டுகளாக சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மருதப்பன் இறந்துவிட்டதால் கடும் இன்னலுக்கு இடையே கோகிலாவை அவரது தாய் ராஜேஸ்வரி பராமரித்து வருகிறார். கோகிலாவுக்கு அரசு வழங்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாய் மற்றும் உறவினர்கள் வழங்கும் பணத்தை வைத்து பிழைப்பு நடத்தி வருகிறார் ராஜேஸ்வரி. இந்நிலையில் தமது மகளை கருணை கொலை செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ராஜேஸ்வரி மனு அளித்துள்ளார். பலமுறை வலியுறுத்தியும் தங்களுக்கு போதிய உதவிகளை அதிகாரிகள் செய்யவில்லை என ராஜேஸ்வரி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.